ஓர் நாள் இரவு நேரத்தில் ஜான் தன் வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு உறங்கிக் கொண்டிருந்தான். அப்போது அவன் கனவில் கையில் கரும்பலகையுடன் கடவுள் வந்தார். இந்த கரும்பலகையில் உனக்கு தெரிந்த 30 உறவு முறைகளின் பெயர்களை எழுது என்றார். உடனே ஜான் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, மனைவி, மகன், மகள், அக்கா, தங்கை, அண்ணன், தம்பி, சித்தப்பா, சித்தி, மாமா, அத்தை, காதலி, நண்பன் என 30 பேர் பெயரை எழுதினான். அப்பொழுது கடவுள், கண்டிப்பாக இதில் நீ 2 பேர் பெயரை அழிக்க வேண்டும். நீ யாரை இழக்க முடியும் என்று நினைக்கிறாயோ அந்த பெயரை அழி என்றார். சற்று யோசித்த ஜான், காதலி, நண்பன் என 2 பேர் பெயரை அழித்தான். கடவுள் மறுபடியும் இன்னும் 2 பேர் பெயரை அழி என்றார். ஜானும் கொஞ்ச நேரத்தில் மாமா, அத்தை என 2 பேர் பெயரை அழித்தான். ஜான் இப்படியே 2 பேர் பெயராக அழித்தான். கடைசியாக அம்மா, அப்பா, மனைவி, மகன், மகள் என இவர்கள் பெயர் மட்டுமே இருந்தது. கடவுள் கேட்டார், இதிலிருந்தும் 2 பேர் பெயரை நீக்க வேண்டும். நீ யார் பெயரை நீக்குவாய் என்றார். ஜான் வருத்தத்துடன் சிறிது நேரம் கழித்து அப்பா, அம்மா பெயரை அழித்தான். கடவுள் மீண்டும் இன்னும் 2 பேர் பெயரை அழிக்க வேண்டும் என்றார். கடவுளுக்கு சற்று எதிர்பார்ப்பு தொற்றிக்கொண்டது. அடுத்ததாக இவன் யார் பெயரை அழிக்கப் போகிறான் என்று. அப்போது ஜான் மிகுந்த சோகத்துடனும் மனவேதனையுடனும் மகன், மகள் பெயரை அழித்தான். கடைசியாக கரும்பலகையில் மனைவி பெயர் மட்டுமே இருந்தது. கடவுள் ஆச்சரியமுடனும் ஆவலுடனும் கேட்டார், மகன், மகள் பெயரை அழித்துவிட்டு எதற்காக மனைவி பெயரை அழிக்கவில்லை என்று. அதற்கு ஜான் சொன்னான், மகள் எப்படியும் இன்னொரு வீட்டுக்கு வாழப் போய்விடுவாள். மகன் அவனும் அவனுடைய மனைவி, குழந்தை என வாழ்வான். கடைசி காலம் வரை என்னோடு வாழக்கூடியவள் என் மனைவி மட்டும்தான் என்றான். ஜானின் பதிலை கேட்டு வியந்து போன கடவுள் அவன் வேண்டிய வரத்தையெல்லாம் கொடுத்துவிட்டு சென்றாராம்.